लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2345வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரம், 894வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கோட்டியூர் பாசுரத்திலே 4வது பாசுரம். முதலிலே தனியன். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் புரி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. 894வது நாள் 894வது பாசுரம் திருக்கோட்டியூர் பாசுரங்களிலே இது 4வது பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். ஏறு ஏரி ஏறும் ஏரி இலங்கும் ஒன் மழு பற்றும் ஈசர்க்கு இசைந்து உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் குலமா மகட்கினியான். நாறு சண்பக மல்லிகை மலர் புல்கி இன்னிள வண்டு நன்னரும் தேரல்வாய் மடுக்கும் திருக்கோட்டியூரானே. எருதை வாகனமாக கொண்டு ஒரு கையிலே மழுவையும் மானையும் பெற்றிருக்கிற சிவபெருமானுக்கு திருவுள்ளம் இணங்கி தன்னுடைய ஒரு பாகத்தை கொடுத்தவனே, தனது திருவயினிலே ஒரு பாகத்தை கொடுத்தவன். சிறந்த பெரிய பிராட்டியாருக்கு போக்கியமான எம்பெருமான் இனிய வண்டுகளானவை மனமிக்க செண்பகப்பூவையும் மல்லிகை பூவையும் தழுவி நல்ல மனமுள்ள தேனினை வாயிலே வைத்து பருகுமிடமான திருக்கோட்டியூர் உள்ளா பெருமாள் என்று சொல்கிறார். அன்பே வடிவான பிராட்டியோடு அதற்கு எதிர்குணமான அகங்காரமே வடிவான ருத்ரனுக்கும் தன்னுடைய மேனியிலே இடம் கொடுப்பது பெருமாளுடைய சீலகுணம் வாய்ந்த பெருமான் இங்கே திருக்கோட்டியூரில் இருக்கிறார் என்று சொல்லுகிற பாசுரம். தன் மனதிற்கு மிகவும் வேண்டியவளான திருமகளுக்கு இனியாக சிவபெருமானுக்கும் தன்னுடைய உடலிலே ஒரு பாகத்தை தந்திருக்கிறான் என்றால் அவனுடைய கருணையை விளக்கவும் முடியுமோ? அப்படி கருணை என்பதன் எல்லையாயிருக்கிற பெருமாள் இருக்கிற ஊர் வண்டுகள் செண்பக மலர்களையும் மல்லிகை மலர்களையும் தழுவியதால் உண்டான வெப்பத்தை தணித்து கொள்வதற்காக தேனிலே வாய் வைத்து பருகி தன்னை குளிர்ச்சிப்படுத்தி கொள்ளுகின்றன என்று உரைநூலிலே விளக்கம் தருகிறார்கள் சில உரைநூல் ஆசிரியர்கள். எருதை வாகனமாக கொண்டிருக்கிறான், மழுவை கையிலே வைத்திருக்கிறான், மானுவையை கையிலே வைத்திருக்கிறான். அவனுக்கு தன் உடம்பிலே ஒரு பாகத்தை கொடுத்திருக்கிறார் பெருமாள். அதே நேரம் தன்னுடைய மனதுக்கு உகந்தவளான பெரிய பிராட்டிக்கும் தன்னுடைய உடலிலே பாகத்திலே இடம் கொடுத்திருப்பதற்கு காரணம் பெருமாளுடைய காருண்யம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமாள் வண்டுகள் மொய்க்கக்கூடிய இடமான திருக்கோட்டியூருள் உள்ளான் என்று சொன்ன பாசுரம் இந்த 894வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். ஏறும் ஏரி இலங்கு ஒன் மழு பற்றும் ஈசர்க்கு இசைந்து உடம்பிலோர் கூறுதான் கொடுத்தான் குலமா மகட்கினியான். நாறு சண்பக மல்லிகை மலர் புல்கி
இன்னிள வண்டு நன்னுறும் தேரல்வாய் மடுக்கும் திருக்கோட்டியூரானே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.